தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சமூக ஊடகங்களில் இப்போ பயங்கரமான ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். அதை தொடர்ந்து வேல்முருகன் அவர்களும் மிகுந்த ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. திமுகவில் இருந்து கூட அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காரு. தனித்திருக்க அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணல அப்படின்னு பலரும் இந்த கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மற்றவர்களும் அது சம்பந்தமான ஒரு பதிவு கூட இடலையே அப்படிங்கிற சில கேள்விகளும் வந்துள்ளது. அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இலங்கை போர்க்குற்றங்கள் மீதான நடவடிக்கைகள் குறித்த தீர்மானத்தை ஐநா மனித உரிமை பேரவை இன்று நிறைவேற்றியுள்ளது. தீர்மானத்திற்கு ஆதரவாக 20 நாடுகளும் எதிராக 7 நாடுகளும் வாக்களிக்க இந்தியா உள்ளிட்ட 20 நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்து விட்டன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, இலங்கைக்கு எதிரான இந்த தீர்மானத்தை இந்தியா கண்டிப்பாக ஆதரித்து வாக்கு செலுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்ய தவறியது தமிழர்களிடையே வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தீர்மானத்தை ஆதரித்த அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஆதரித்த நாடுகளுக்கு நன்றியும் சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் இந்தியா மீதான அந்த கண்டனத்தையும் அவர் முன் வச்சிருந்தார். அதனைத் தொடர்ந்து அண்ணன் வேல்முருகன் அவர்களும் இது குறித்து நேற்று ஒரு பதிவிட்டிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கு முன்தினமே அவர் பதிவிட்டிருக்காரு. இப்போது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்ன கூறியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராக தீர்மானம் இந்திய ஒன்றிய அரசின் நடவடிக்கை கண்டனத்திற்குரியது. தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களும் 9 கோடி தமிழர்கள் வாழ்கிறோம். நம்முடன் குருதி உறவு கொண்ட ஈழத்தமிழர்கள் சிங்கள பேரினவாத அரசால் லட்சக்கணக்கில் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். மனித குலத்திற்கு எதிரான இலங்கையின் சிங்கள பேரினவாத அரசு இழைத்த மனித படுகொலைகள், காணாமல் போனவர்கள் என்ற பெயரில் நடத்தப்பட்ட படுகொலைகளை, போர்க்குற்றங்களை, மனித உரிமை பறிப்புகளை உலக நாடுகள் அனைத்தும் அறியும். இந்நிலையில் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் அவையின் 51வது மனித உரிமை கவுன்சில் கூட்டம் நடந்து வந்திருந்தது. இதில் மனித உரிமை மீறல்கள் குறித்து சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிரான தீர்மானத்தை இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட 20 நாடுகள் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கும் எதிரான தீர்மானத்தை ஒன்றிய அரசு வழக்கம் போலே புறக்கணித்துள்ளது. இதற்கான பொருள் என்னவென்றால், ஐநா மனித உரிமை மீறல் மன்றத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு பக்கபலமாக இந்திய ஒன்றிய அரசு துணை நிற்கும் என்பதுதான். ஒன்றியத்தின் ஆட்சியின் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, அவர்கள் சிங்கள பேரினவாதத்திற்கு ஆதரவாக நிற்பார்களே தவிர மறந்தும் கூட தமிழர்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் காட்டமாகவே பதிவு பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 21 பேர் அந்த தீர்மானத்திற்கு சரி, உண்மைதான் அப்படிங்கிற, அதாவது அங்கே இனப்படுகொலை நடந்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி 19 நாடுகள் சொல்லியிருக்காங்க. ஆப்சண்டாக பார்த்திங்கன்னா 7 நாடுகள், அதாவது அதை புறக்கணித்து போகிறாங்களே அந்த மாதிரி 7 நாடுகள் இருக்காங்க. எனக்கு புறக்கணித்தவங்களையும் சரி, இல்லை வேண்டான்னு சொன்னவங்கள தவிர யார் யாரெல்லாம் நமக்கு ஆதரவு தெரிவித்தாங்கங்கிறது அனைவருக்கும் தெரியணும். எனக்கு தெரிந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த நாட்டின் பெயரை வாசிக்கிறேன். அதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க. முதல்ல அர்ஜென்டினா, அர்மேனியா, பிரேசில், சிசிலியா, ஃபின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஹாண்ட்லாஸ், ஜப்பான், லித்துவேனியா, லெக்சம்பர்க், மார்ஷல் ஐலாண்ட், மெக்சிகோ, மொன்டான்ஜிரோ, நெதர்லாந்து, பாராகுவே, போலாந்து, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, உக்ரைன், யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் நார்தர்ன் ஐர்லாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இத்தனை பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவர்களையும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெர்லின், பொலிவியா, கேமரோன், சைனா சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், கோட்டிவாரியா, கியூபா சொன்னது தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிசயமாக இருக்குது. முழுக்க இது ஃபிடல் காஸ்ட்ரோக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா எரித்தியா, கெபான், காம்பியா, இந்தியா, லிபியா, மர்ச்சோனியா, நம்பியா, பாகிஸ்தான் கூட நமக்கு எதிராக வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்புறம் செங்கல், சொமாலியா,
சுடான், வெனிசுலா, பொலிவேரியன் ரிப்பப்ளிக் ஆஃப் வெனிசுலா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆப்சண்ட் ஆன அந்த 7 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா, கஜகஸ்தான், மலாவி, மலேசியா, நேபாள், கத்தார், உஸ்பெஸ்கிஸ்தான் இவங்க அந்த 7 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து சில விஷயங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா அதை பாஸ் பண்ணி ரிட்டன் கேட்டு பாருங்கள். இத்தனை நாடுகள் வந்து முதல்ல நான் சொன்ன நாடுகள்லாம் வந்து நமக்கு வந்து ஆதரவாக நின்ற நாடுகள், இரண்டாவதாக சொன்ன நாடுகள் எதிர்த்து நின்ற நாடுகள், இந்தியா குறிப்பிட்டு அதை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இந்தியா. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்டான நாட்கள், அந்த இடத்துல கலந்து கொள்ளாத அந்த நாட்கள். முன்னாடி இந்தியா கலந்து கொள்ளலை அப்படிங்கிற விடயம் இருக்கும்போது தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதுக்கப்புறம் அங்கே எதுவும் நடக்கலைங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த பதிவை வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய நாட்டில் என்ன அரசியல் பண்ணுறோங்கிறத விட உலக நாடுகள் நம்மளுடைய அரசியலை எப்படி பார்க்குறாங்கிறது தெரியணும்ல. அதில் அங்கே இருக்கிற அமெரிக்கா நமக்கு வாக்கு செலுத்திருச்சு. அதுதான் எனக்கு இந்த மனசே ஆறலன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு தோணுது. அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்தது இனப்படுகொலை, அது வந்து மனித உரிமை மீறல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு அது தெரியாதான். அது விடுங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி தான் அந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இது குறித்தான செய்திகள் இன்னும் அதிகமாக பரப்பப்பட வேணும். நானும் பல இடங்களில் தேடி பார்த்தேன். இந்த செய்தியை மட்டும் யாரும் பதிவு பண்ண மாட்றாங்க. மிக முக்கியமான ஒரு செய்தியாக நான் இதை பார்க்குறேன். முடிந்த அளவுக்கு அனைத்து தமிழர்களுக்கும் இதை வந்து நீங்கள் சென்று தெரியப்படுத்துங்கள். நமக்கு ஆதரவான நாடுகள் யார் யார் இருந்தாங்க, எதிர்ப்பான நாடுகள் யாராக இருந்தாங்கன்னு தெரிகிறது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் தெரிவிச்சிருங்க.